இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இன்று முதல் மதுபான விலை உயர்வு. ஏற்கனவே அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட புதிய விலையில் மதுபானங்கள் விற்பனை. புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை சஸ்பெண்ட். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடி உத்தரவு. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா தின விழா. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட 3500 பேர் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து வெளியீடு. திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளத்தை முடக்க கோரி காவல்துறை டிஐஜியிடம் புகார் மனு அளித்த புதுச்சேரி அதிமுகவினர். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் இன்று முதல் மதுபான விலை உயர்வு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தபடி உயர்த்தப்பட்ட புதிய விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறது. புதுச்சேரி அரசின் வருவாயை பெருக்க கலால் வரி, நில வழிகாட்டி மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வரிகள் உயர்த்தியுள்ளது. கலால் வரி உயர்வால் புதுச்சேரியில் மதுபானத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு ஏற்கனவே கொள்முதல் செய்த மதுபானங்களுக்கு பொருந்தாது. அவற்றை பழைய விலைக்கே விற்க கலால் துறை உத்தரவிட்டிருந்தது. இதனால் விலை உயர்வுக்கு பின் 10 நாட்களாக பழைய விலைக்கே மதுபானங்கள் விற்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று முதல் உயர்த்தப்பட்ட புதிய விலைக்கே மதுபானங்கள் விற்கப்படுகிறது. மிக குறைந்த விலை கொண்ட ரூபாய் 60 விலை கொண்ட குவார்ட்டர் மது ரூபாய் 72 முதல் 74 வரை விற்கப்படுகிறது. அதிகமாக விற்பனையாகும் பிராண்ட் மது குவார்ட்டர் ரூபாய் 120 உயர்த்தப்பட்டு ரூபாய் 147க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் அனைத்து மதுபானங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது மது பிரியர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை சஸ்பெண்ட் செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடி உத்தரவு. புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. அத்துடன் முறையாக பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றால் கூட லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில் கழிவறையில் சார் பதிப்பாளர் ஸ்ரீகாந்த் வாங்கிய லஞ்சம் தற்போது எடுக்கப்பட்ட வீடியோ நேற்று மக்களிடையே வைரலாகி வருகிறது. இதையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடியாக சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா தின விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் யோகாசனம் செய்து துவங்கி வைத்தனர். இதில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து காண்பித்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு ஆகிய துறைகள் இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து சிறப்பித்தனர். இவ்விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என 3500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். ஒதியம்பட்டு ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி செய்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏக்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முத்து மாரியம்மன் ஆலயம் கட்டி முடிப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்து அரசு உட்பட பல்வேறு இடங்களில் நிதி உதவி பெற்று தந்தும் தனது சொந்த நிதியை வழங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிற்கு ஒதியம்பட்டு மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிற்கு மகளிர் அணி தலைவி மலர், பொற்கொடி, லக்ஷ்மி, குப்பு, பாக்யா, தாட்சாயினி, கனகவல்லி, பத்மா, சுலோச்சனா உட்பட
நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மகளிர் குழு சார்பாக கோவிலில் உள்ள அம்மனின் சிலைக்கு ரூபாய் 14,000 மதிப்புள்ள நகைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் ஆலய நிர்வாகி அதிகாரி பட்குணத்திடம் ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மகாலிங்கம், மூர்த்தி, சேகர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசுகையில், தொகுதியின் அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆலய கட்டுமான பணியை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேற்கொண்ட எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் என்னிடம் தெரிவித்தால் அதனை உடனடியாக செய்து கொடுப்பேன் என இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பாராட்டு விழா ஏற்பாடு செய்த மகளிர் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு ஸ்ரீ கமலா சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற 23ஆம் ஆண்டு 108 கலசாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு ஸ்ரீ கமலா சாய்பாபா ஆலயம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டப 23ஆம் ஆண்டு விழா மற்றும் 108வது கலச அபிஷேக விழா கொடியேற்றத்துடன் 19ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ கமலா சாய்பாபாவிற்கு ஆரத்தி, அன்னதானம் மற்றும் கோபூஜை நடைபெற்றது. மேலும் வடுக பூஜை, சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை, தம்பதி பூஜை, குரு பூஜை, தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, தேவான அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை மற்றும் 2ஆம் நிலை கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கடகம் புறப்பாடு 108 கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதில் சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கமலா சாய்பாபாவிற்கு ஆரத்தி மற்றும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றது. உசடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலக்கடை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன். தற்போது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டு முதற்கட்டமாக ரூபாய் 20,000 நன்கொடையினை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உசுடு உத்ராபதி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி, செயலாளர் சீனிவாச பெருமான், பொருளாளர் சாரங்கபாணி, ஆலய நிர்வாகிகள் அருள்மொழி, துரை, ராஜா, ஆறுமுகம், மோகன், கிருஷ்ணன், காளிதாஸ், சீனிவாசன், நடராஜன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உடன் உசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளத்தை முடக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் டிஐஜி சத்ய சுந்தரிடம் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் காவல்துறை துணைத் தலைவர் சத்ய சுந்தரத்தை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்த சமூக வலைதளத்தை வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதள பக்கத்தை முடக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட டிஐஜி சத்ய சுந்தரம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், 1.5 கோடி தொண்டர்களை தலைவராக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர் மீது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அது அதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதும் என்றார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக உள்ள அமைச்சர் DPR ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை உடனடியாக முடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சுராஸ் ஆர்ட் அகாடமி ஓவிய மாணவர்களின் 7 நாட்கள் நடைபெறும் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் மாணவர்களின் நூற்றுக்கணக்கான வண்ண வண்ண ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுராஸ் ஆர்ட் அகாடமியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஓவியம் கற்று வருகிறார்கள். அவர்களுக்கு ஓவிய ஆசிரியர் சுந்தரராசு பயிற்சி அளித்து வருகிறார். இந்நிலையில் சுராஸ் ஆர்ட் அகாடமியின் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை கவர்னர் மாளிகை அருகே உள்ள புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர் கலைக்கூடத்தில் நேற்று துவங்கியது. ஜூன் 20 முதல் 26ஆம் தேதி வரை அனைவரின் பார்வைக்காகவும் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் இந்திரா காந்தி தேசிய கலை மைய முன்னாள் மாவட்ட இயக்குனர் கோபால் ஜெயராமன், அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் நாகப்பன், சமூக ஆர்வலர் பாலு, பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன், அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன், செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் கண்கவர் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தினர். கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுராஸ் ஆர்ட் அகாடமியின் தலைவர் சுந்தரராசு செய்திருந்தார். இதில் மாணவ மாணவிகள் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு படைப்புகளை ஓவியங்களாக காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த ஓவிய கண்காட்சியை பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் பார்த்து செல்கின்றனர். ராகுல் காந்தி பிறந்த நாளை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி எம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவி ரெசினா அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷாத் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி உருளையன்பேட்டை சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்ட பேரவை தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மாநில பொது செயலாளர் ரகுமான், இளையராஜா, வட்டார தலைவர் ஆறுமுகம், ரமேஷ், மாநில செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், மாநில செயலாளர் மோகன்தாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள ராஜீவ் காந்தி அரசு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மின்துறை தெற்கு பகுதி கிராம பிரிவு செயற்பொறியாளர்கள் கிருஷ்ணசாமி, செந்தில்குமார், உதவி பொறியாளர் சசிகுமார், இளநிலை பொறியாளர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம் என்ற அடிப்படையில் நடைபெற்ற இந்த முகாமில் அனைத்து வீட்டு மேற்கூரையிலும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பது, இதன் மூலம் ரூபாய் 78,000 மானியம், 5 ஆண்டுகளுள் முதலீட்டை திருப்புவது எப்படி, வருடத்திற்கு 4,500 யூனிட்கள் உற்பத்தி, 6ஆம் ஆண்டு முதல் 100% மின்சார இலவசம், குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, தனந்தமேடு, ஏம்பலம், கம்பளிக்காரக்குப்பம் ஆகிய 5 கிராம பகுதியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆலோசனை பெற்று சென்றனர். இதில் மின் உற்பத்தி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் ரூபாய் 47,65,251 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கோட்டம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம் உள்ள கலைமகள் நகர் மற்றும் புதுச்சேரி கடலூர் ரோடு வரை முருங்கம்பாக்கம் ஏரியின் 3வது மதகு வாய்க்காலில் ரூபாய் 47,65,251 மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருணை பொறியியல் கல்லூரி 2024-2025 ஆண்டு முதல் தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி செய்தியாளர்களிடம் பேசிய அருணை பொறியியல் கல்லூரியின் முதல்வர் இளஞ்செழியன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணை பொறியியல் கல்லூரி 1933 ஆண்டு துவங்கப்பட்டு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக சிறந்த கல்வி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது என்றும், அருணை பொறியியல் கல்லூரியின் 12க்கு மேற்பட்ட இளநிலை பாட பிரிவுகளும் மற்றும் 6 முதுகலை பாட பிரிவுகளின் கீழ் மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அருணை பொறியியல் கல்லூரியில் கல்வி பயின்ற 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் உயர்ந்த பதவியில் உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் பல சிறு தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதில் பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாக கூறிய அவர், திருவண்ணாமலை மட்டுமின்றி வேலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் இக்கல்லூரியில் கல்வி கற்பதாகவும், அருணை பொறியியல் கல்லூரி 1993 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்று கல்லூரியாக மற்றும் 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டு முதல் UGC வழிகாட்டுதலின்படி தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அருணை பொறியியல் கல்லூரி தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலர்ஸ் NAAC A கிரேட் தர சான்றிதழ் பெற்றுள்ளது. மேலும் 5 பாட பிரிவுகளுக்கு NBA அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் செய்தியாளர்களை சந்தித்த போது கல்லூரி பதிவாளர் சத்யசீலன், பயோடெக் துறை தலைவர் பிரவீன், PRO சாந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.